त्वमेव माता सविता त्वमेव त्वमेव पन्दसदडा त्वमेव त्वमेव विद्यातिरवीणं त्वमेव त्वमेव सर्वं मम देव देवा। सत्यं शिवं सुन्दरं शिवबाबा, सत्यं शिवं सुन्दरं शिवबाबा। ஆனந்தத்தின் கடல் எல்லையற்ற பாபா, சுகத்துக்கங்களுக்கு அப்பாற்பட்ட பாபா, தெய்வீக திசக்தி வழங்குவர் பாபா, அமுதத்தை பொழியும் பாபா। சத்யம் சிவம் சுந்தரம் சிவபாபா, சத்யம் சிவம் சுந்தரம் சிவபாபா। ஓம் சாந்தி. இன்றைய முரளி 31 டிசம்பர் 2009 டைமண்ட் ஹால்ல சொல்லப்பட்ட முரளி. இது ஒரு முறை திரும்ப டெலிகாஸ்ட் செய்யப்படுறப்போ நாங்கள் இது 2வது முறையா டைமண்ட் ஹால்லையே கேட்டோம். 31 டிசம்பர் 2021லையும் இந்த முரளி திரும்ப ஒளிபரப்பு பண்ணாங்க. இந்த முரளியில பாபா காலத்திற்கேற்ற பல விஷயங்களை சொல்லியிருக்காரு. 2009 முரளி சொல்லப்படும் போது அந்த நேரம் அதுக்கேற்றதா இருந்தது. 2021 இது சொல்லப்பட்ட போதும் கொரோனா ஊரடங்கு காலத்துல சமீபத்திலேயே கடந்திருந்தது. முரளிக்குள்ள போறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை புரிஞ்சுக்க நம்ம முயற்சி செய்யலாம். இந்த பட்டியல சில விதிமுறைகள் இருக்கு. அதுல சத்தியம் சிவம் சுந்தரம். சத்தியம்ங்கிறதுல எல்லாருக்குமே உண்மையான உலகளாவிய சத்தியம். இதுல ஒரே ஒரு வரி மட்டுமே எழுதப்பட்டிருக்கலாம். ஆனா ஒவ்வொரு வார்த்தையும் மட்டும் எழுதப்பட்டிருக்கு. ஆனா ஒவ்வொரு வரியா இருக்க வேண்டியது அவசியம். முதல் கேள்வி உங்களுக்கு எல்லாம், இன்னைக்கு இந்த முரளியை யார் யார் படிச்சிருக்கீங்க? இன்னைக்கு அவ்யக்த முரளி. ஒரு கிராமத்துல ராமலீலா நடந்துட்டு இருந்தது. காட்சி என்னன்னா, சீதையினுடைய சுயம்வரம். வில் வைக்கப்பட்டிருக்கு. எல்லா பலவான்கள், அயோத்தியை சேர்ந்தவங்க எல்லாமே முயற்சி பண்றாங்க. ஆனா வில் உடையில. ஆனா சீதையா நடிச்சிட்டு இருந்த அசல் பாத்திரம், லக்ஷ்மணனா நடிச்சிட்டு இருந்த பாத்திரம், அந்த கதாபாத்திரங்களுக்கு வெளியே காதலனும் காதலியும் இருக்காங்க. அந்த கிராமத்துல இதுவரைக்கும் ராமாயணம் நடைபெறும் போதெல்லாம் இப்போ ராமர் வருவார் அப்படிங்கிற காட்சியை பார்த்த உடனே பார்வையாளர்களுக்கு ராமன் தான் வில்ல உடைப்பார் அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்தது. பல வருஷமா இந்த வழக்கம் தொடர்ந்து வந்ததால பார்வையாளர்கள் அவசியம் ராமாயணம் பார்க்கவே போக வேண்டியதில்லை. ஒரு சிலருக்கு வீட்டுல பொழுதுபோக்கு இருக்காது, தொந்தரவு இருக்கும், அதனால தூக்கம் வராது. அதே காட்சிகள் திரும்ப திரும்ப வரும்போது நல்லா தூக்கம் வரும். அதனால சிலர் தூங்கிடுவாங்க. ராமாயணம் நடந்துட்டு இருந்தது. அப்போ லக்ஷ்மணனுக்கு உள்ளுக்குள்ள பொறாமை இருந்தது. ஒவ்வொரு முறையும் இந்த ராமன் தான் வில்ல உடைக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்தான், வில் வச்சிட்டு இருந்த அந்த இடத்துல ஒரு பூட்டு போட்டுட்டான். அதனால ராமனால வில்ல தூக்கவே முடியல. இப்போ தூங்கிட்டு இருக்கிற பார்வையாளர்கள் விழிச்சுட்டாங்க. ராமனால கூட வில்ல உடைக்க முடியலையே, என்ன நடந்தது அப்படின்னு அந்த ராமலீலா அந்த கிராமத்துல காட்சியை பார்க்க ஸ்டார்ட் பண்ணாங்க. ராமாயணத்துல அதுல ஏற்பாடு பண்றவரும் ரொம்ப பதட்டம் ஆயிட்டாரு. இப்போ வில் உடையலைன்னா என்ன பிரச்சனை ஆயிடும், அது எப்படி தூக்க முடியுங்கிறது லக்ஷ்மணனுக்கு மட்டும்தான் தெரியும். லக்ஷ்மணன் ஓரமா நின்னுட்டு பார்த்துட்டு இருக்கான். எதிரில இருந்த பார்வையாளர்கள், தூங்கிட்டு இருந்தவங்க எல்லாம் விழிப்படைஞ்சிட்டாங்க. ஏன் வில் உடையில? குழந்தைங்க அழ தொடங்குறாங்க. அவங்களுடைய பெற்றோர் தூக்கத்துல இருந்து விழிச்சதுனால அவங்களும் சேர்ந்து அழறாங்க. ஏன் வில் உடையில அப்படின்னு கத்துறாங்க. அதுக்கப்புறம் லக்ஷ்மணன் ராமர் கிட்ட நீங்க தள்ளிக்கோங்க. அவன் என்ன பண்றான், வில்லில இருந்த அந்த பூட்டை திறந்து அவனே அந்த வில்ல உடைச்சிடுறான். அதுக்கப்புறம் அங்க பெரிய சண்டை நடக்குது. இது எப்படி சாத்தியமாகும்? அதுக்கப்புறம் அந்த கிராமத்து மக்கள் அந்த ஏற்பட்டாளரை அடிச்சிடுறாங்க. இப்படிப்பட்ட ராமாயணமா இருக்கும், லக்ஷ்மணன் வில்ல உடைப்பானாங்கன்னு கேக்குறாரு. தப்பிக்க முயன்ற அந்த ஏற்பட்டாளர் என்ன பண்றாரு, அண்ணா இது கலியுக ராமாயணம், எதுவும் நடக்கலாம். இப்போ சீதாவுக்கு ராமன் மேல காதல் இல்லைன்னா என்ன செய்யலாம் அப்படின்னு அந்த ஏற்பட்டாளர் கேக்குறாரு. அதுக்கப்புறம் எல்லா சண்டையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏற்பட்டாளர் லக்ஷ்மண் கிட்ட கேக்குறாரு, ராமனால உடைக்க முடியல, உன்னால எப்படி உடைக்க முடிஞ்சது? அது ஏன் எழுந்திருக்கல வில்லு? அதுக்கு அந்த லக்ஷ்மணன் சொல்றான், நான் இப்படிதான் பண்ணேன். நீ ஏன் அப்படி பண்ண?
நீங்க 3-4 முறை வந்து என்ன வச்சு ராமாயணம் நடத்துனீங்க, ஆனா ஒரு டைம் கூட ராமனுடைய வேடம் எனக்கு தரல. 2வது விஷயம் சம்பளத்தையும் உயர்த்தல. அதனாலதான் இந்த எல்லா தந்திரங்களையும் நான் முயற்சிக்க வேண்டியதா போயிடுச்சு அப்படின்னு அந்த லக்ஷ்மணன் வேஷம் போட்டவன் சொல்றான். சில நேரத்துல இந்த கதையினுடைய பொருள் என்னன்னா, சில நேரங்கள்ல நாமும் முரளியை இப்படிதான் கேட்கிறோம், கேட்டுட்டே தூங்கி உலகத்துக்கு போயிடுறோம். அந்த முரளியில ஏதாவது வித்தியாசமான நிகழ்வுகள் நடக்காத வரைக்கும் நாம விழிப்படைகிறது கிடையாது. ஏன்னா முரளியில மாயை, ராவணன் மாயை வருது, நேரம் குறைவா இருக்கு அப்படிங்கிற வார்த்தைகள் எத்தனை முறை திரும்ப திரும்ப வருது. அது எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் திரும்ப வர்றதுனால அதை கேட்டு விழிப்புணர்வு வதற்கு பதிலா நமக்கு என்ன ஆயிடுது, தூக்கம் வர தொடங்கிடுது. ரொம்ப சிறந்த தூக்கம் எங்க வருதுன்னா பிராமணர்களுக்கு முரளி வகுப்புல தான். ஏன்னா அதே வார்த்தை தான், ஏற்கனவே கேட்ட வார்த்தை இல்லையா? அதனால நம்முடைய வாழ்க்கையிலயும் இது போல ஆயிடுச்சா, நாம மாயனுடைய பிடியில சிக்கிட்டோமா? தினச்சரியில அமிர்த வேலை செய்யறோம், முரளி கேட்கிறோம், ஞானம் சொல்றோம், நல்ல நல்ல விஷயங்களை பேசுறோம். ஆனா எங்கேயோ நம்முடைய வாழ்க்கைக்குள்ள மாயை இருக்கு, நாம மாயையில சிக்கி இருக்கோம். அதனால இன்னைக்கு இந்த முரளியில, இன்னைக்கு இந்த பக்தியினுடைய 11வது நாள் கிளாஸ் பட்டியில 2வது பாயிண்ட்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். லட்சணம். இந்த லட்சணம் அப்படிங்கிற வார்த்தைக்கு அடுத்த வரி என்ன? லட்சியம் மற்றும் லட்சணம் ஒன்னா இருக்கணும். இதுல பாபா சொல்லியிருக்காரு, சில நேரங்கள்ல லட்சியத்தை ரொம்ப உயரம் வச்சுக்கணும், தந்தையை போல ஆகணும் அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த லட்சணங்கள் ஆத்மாக்கள்ல தெரியல. அதுக்கப்புறம் பாபா சொல்றாரு, லட்சணம் அப்படிங்கிற பாயிண்ட் கீழே ஒரு லட்சியத்தை கொடுத்திருக்காரு. என்ன லட்சியம் கொடுத்திருக்காரு? 24 முறை, அதாவது 10 நிமிஷம் பண்ணணும். பாபா 10 நிமிஷம் செய்யுங்க, 10 நிமிஷம் கஷ்டமா இருந்தா 9, 9ல இருந்து 8, 7, 6, 5, 5 நிமிஷம் கடினமா இருந்துச்சுன்னா 10 முறை செய்யணும். 5 நிமிஷம் கடினமா இருந்தா 10 நிமிடம் செய்யணும். ஆனா எப்படி இருந்தாலும் பாபா ஒரு விஷயத்த சொன்னாரு, லட்சியம் எப்போதும் உயரத்துல இருக்கணும். எந்த லட்சியம் இருக்கோ அதுக்கேத்த லட்சணம் தெரியணும். பிராமண வாழ்க்கையில நாம நமக்கே ஒரு லட்சியம் வச்சுக்கிறோம், இப்படிப்பட்ட புருஷார்த்தம் செய்யணும். அதாவது புருஷார்த்தத்திற்கே ஒரு லட்சியம் அமைச்சுக்கிறோம். மம்மாவினுடைய மாசம் நடந்துட்டு இருக்கு, மம்மா எப்படி புருஷார்த்தம் செஞ்சாரோ அப்படியே செய்யணும். ஆனா சில நேரங்கள்ல சில விஷயங்கள்ல ஸ்தூலமான வடிவத்துல பிடிச்சுக்கிறோம். நம்முடைய கருத்தை ப்ரூஃப் பண்றதுக்காக அதுல மாற்றங்கள் செஞ்சுட்டே இருக்கும். நேத்திக்கு ஒரு மாதாஜி ஹாஸ்பிட்டல் வந்திருந்தாங்க, அவங்களுடைய முடி முழுசா அவிழ்ந்திருந்தது. பேய் பிசாசு மாதிரி சிலர் இருப்பாங்க இல்லையா, அப்படிதான் இருந்தாங்க. அவர் ஒரு பிகே மாதா. நாங்க கேட்டோம், மாதாஜி முடிய ஏன் இப்படி வச்சிருக்கீங்க? அவர் சொன்னாரு, மம்மாவினுடைய மாசம் நடக்குது, மம்மாவினுடைய முடி அவிழ்ந்திருக்கும் இல்லையா, அதனால சில நேரங்கள்ல லட்சணங்களை நாம ஸ்தூலமான விஷயங்களை பிடிச்சுக்கிறோம். அந்த நேரத்துல இருந்த சூழ்நிலைகள் என்ன, அந்த நேரத்தினுடைய பின்னணி என்ன, சூழல் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்க்காம, ஸ்தூலத்துல போகாம சூட்சுமமா மம்மா அந்த நேரத்துல என்ன புருஷார்த்தம் செஞ்சாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் முக்கியம். வெளிப்புற உடை அணியறதுனால அவசியம் உள்மாற்றம் ஏற்படணுங்கிறது கிடையாது. சில நேரங்கள்ல வெளிப்புற விஷயங்கள் நமக்கு நினைவூட்ட செய்யலாம், ஆனா சில நேரங்கள்ல அது விகாரமா மாறிடுது. அதனால மம்மாவினுடைய மாசத்துல, மம்மாவினுடைய வாழ்க்கை கதையில அவருடைய லட்சியங்கள் ரொம்ப உயர்ந்தவையா இருந்தது. அதனால அந்த லட்சியத்தை சூட்சுமமான முறையில புரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் இந்த முரளியில அடுத்த பாயிண்ட் கரண் கராவன்ஹார். கராவன்ஹார்ங்கிறது உரிமையாளர் யாரு? சிவ் பாபா, செய்விப்பவர், துறையின் தலைவர் மாதிரி. அதனால கராவன்ஹார் பாபா. கரன்ஹார் யார்? அதாவது நான் ஆத்மா. பாபா இந்த முரளியில மாலிக் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா, எந்த சூழல்ல சொன்னாரு? சுயமரியாதை. பாபா இதை ட்ரஸ்டிக்காக சொல்லியிருக்காரு. நான் ட்ரஸ்டி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நான், அதாவது சிவ் பாபா, அவர் தான் உரிமையாளர். பாபா தன்னையே உதாரணமா இந்த விஷயத்த விளக்கம் கொடுக்கிறாரு. கராவன்ஹார், நான் சிவ் பாபா உரிமையாளர் அப்படின்னா, அதே மாதிரி நீங்க இந்த உடலினுடைய உரிமையாளர்கள். ட்ரஸ்டிங்கிறத புரிஞ்சு நம்ம நடந்துக்கணும். இந்த பாயிண்ட் ஏன் நல்லா இருக்கு அப்படின்னா, நம்முடைய அழகுல ஒரு விதி இருக்கு. ஒரு முரளியில உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வாக்கியம் எது, அதை வாழ்க்கையில எப்படி கொண்டுட்டு வர்றது அப்படிங்கிற விதி. ட்ரஸ்டிய வாழ்க்கையில ஏன் கொண்டுட்டு வரணும்? சாட்சி. நம்முடைய இந்த முழு ஞானம் எதுக்கானது? சாட்சிக்குரியது. நம்முடைய முழு பிராமண வாழ்க்கை பயணமும் சாட்சியினுடைய பயணம்தான். இலக்கும் சாட்சி, பயணமும் சாட்சி. இத வாழ்க்கையில எப்படி கொண்டுட்டு வர்றதுன்னா, கரன்ஹார், கராவன்ஹார் பாபா. இதை நடைமுறை வாழ்க்கையில எப்படி கொண்டுட்டு வர்றது? நாம எந்த காரியத்தை பண்ணாலும் அவர் மாஸ்டர், உரிமையாளர். அவருடைய ஆணைப்படி, அவரு சொல்றபடி நடந்தா ஒவ்வொரு காரியத்திலையும் வெற்றி கிடைக்கும்.
அதனால வாழ்க்கையில தடை இல்லாம இருக்கணும், முன்னேறணும், கவலை இல்லாம இருக்கணும்னா பொறுப்பை வந்து இறைவன் கிட்ட ஒப்படைச்சிடணும். செய்விப்பவர் அவருதான், நான் வெறும் நிமித்தம் மட்டும்தான். அவர் சொன்னபடி, அவர் கொடுத்த வழிகாட்டுதலின்படி நான் செஞ்சேன். அதனால வெற்றி தோல்வி, ஜெயம் தோல்வி எது வந்தாலும் அதுல எந்த டென்ஷனும் இருக்காது, நிச்சயந்தா இருக்க முடியும். இதுல ஒரு கேள்வி இருக்கு, ஒரு குமாரனுடைய கேள்வி. நான் எல்லா சேவையும் செய்யறேன், எல்லா காரியங்களையும் செய்யறேன், சென்டர்ல இருக்கேன், ஆனா என்னால பாவ கருமங்களும் தவறான கருமங்களும் நடக்குது. நான் கரன்ஹார், நான் கராவன்ஹார் பாபான்னு நினைச்சா என்னால நடக்கக்கூடிய இந்த பாவ கர்மங்களை நான் செய்யறேனா இல்ல என்னால செய்விக்கப்படுதா, இதுக்கு என்ன பதில் அப்படின்னு கேட்டிருக்காரு. இதுல வந்து அவருக்கு ஞானம் குறைவு இருக்கு. பாவம் நடக்குதுன்னா அங்க ஞானம் இல்லை, அப்படி இருக்க பாபா எப்படி செய்விப்பார்? இல்லைன்னா அவர் ஞானத்தின் விஷயத்தை பயன்படுத்துறாரு. கராவன்ஹார் பாபா வெறுமனே சொல்றதுனால ஆகாது, அதை நடைமுறையில செய்யணும், அதுக்கான நிலை இருக்கணும். ஒருவேளை இங்க இதுவும் இருக்கலாம், பாவ கர்மங்களுக்காக நாம சாதனங்களையோ இல்ல முரளியினுடைய பாயிண்ட்டுகளையோ பயன்படுத்தக்கூடாது. உலகத்துல இப்படி பல வாதங்கள் முன்வைக்கப்படுறத நம்ம பாக்குறோம். சில நேரங்கள்ல வாழ்க்கையில எதையும் செய்யாம தன்னை பாதுகாக்கிறதுக்கோ இல்ல தப்பிக்கிறதுக்கோ இப்படிப்பட்ட கேள்விகளை வந்து சில பேர் கேட்கிறாங்க. எதையுமே செய்ய வேண்டாம்னா 1000 காரணங்கள் இருக்கும், ஆனா செய்யக்கூடியவங்க ஒருபோதும் காரணங்கள் சொல்ல மாட்டாங்க, இப்படிப்பட்ட கேள்விகளை எழுப்ப மாட்டாங்க. எங்கோ விகாரங்களின் மீது ஒரு பற்று, விகாரத்தின் மேல ஒரு ஈர்ப்பு இருக்கு, அதனால இன்னொரு கேள்வி வருது. நம்முடைய முழு பிராமண வாழ்க்கை பயணமும் சாட்சியினுடைய பயணம். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அசையாம அசைக்க முடியாத நிலையில இருக்கணும். ஆனா இப்படிப்பட்ட கேள்விகள் கேட்கப்படுறதுனால, இப்படிப்பட்ட நிலைகள் வந்து காணப்படுறதுனால இத்தனை வருஷமா நடந்தாலும் வாழ்க்கையில மாற்றம் எதுவும் தெரியறதில்லை. நம்ம பாக்குறவங்களும் அதிகம் தியாகம் செஞ்சவங்க, தவம் செஞ்சவங்க, அவங்களுடைய வாழ்க்கையிலயும் தவறுகள் இல்ல குறைகள் தெரியுது. சில நேரங்கள்ல ஒரு ஆத்மா ரொம்ப தீவிரமான புருஷார்த்தி, அவங்க ரொம்ப நல்லா சேவை செய்யறாங்க, தினச்சரியை நல்லா வந்து ஃபாலோ பண்றாங்க, அவங்களுடைய லட்சியம் உயர்ந்துதான் இருக்கு, அதாவது தந்தையை போல ஆகணும்னு. மகான்களுடைய சங்கத்திலையும் வந்து இருக்காங்க, இருந்தாலும் சம்ஸ்கார வசப்பட்டு சில தவறுகளை பண்றாங்க. அது தவறு அப்படிங்கறது அவங்களும் உணர்றாங்க, உள்ளுக்குள்ள மனக்குறைவும் இருக்கு, இருந்தாலும் அந்த தவறுகளை மறைச்சிட்டே முன்னேறி போயிட்டே இருக்காங்க. ஒரு நாள் ஒரு பிராமண ஆத்மாவுக்கு அவங்களுடைய தவறு தெரிஞ்சிருது, அது மரியாதைக்கு விரோதமானது. அப்போ அந்த ஆத்மா 10 வருஷமா செஞ்ச சேவைகள் எல்லாமே அதை பத்தின மனோபாவங்கள் ஒரு நொடியில மாறிடுது. அந்த நேரத்துல ஆத்மா வந்து எப்படி சாட்சியா பார்க்கணும்? அப்போ 35 வருஷமா ஞானத்துல இருக்கக்கூடியவங்க, சேவை செய்யக்கூடியவங்க, வாழ்க்கையில வந்த கஷ்டங்கள்ல இருந்து மக்கள் அந்த வழிமுறைகளை பயன்படுத்தி வெளியே வந்துடுறாங்க. ஒருவேளை அது வந்து இந்த ஞான மார்க்கத்திலையும் வேலை செய்யலாம். ஒரு ஆன்மீக நிறுவனம் இருந்தது, அங்க பிரம்மச்சாரிகளும் பிரம்மாச்சாரணிகளும் வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த நிறுவனத்தினுடைய தலைவர்கள் வந்து கவனிக்கிறப்போ ஆரம்பத்துல வந்தவங்க எவ்வளோ ஆர்வத்தோட, பக்தி உணர்வோட, அர்ப்பணிப்பு உணர்வோட வந்தாங்களோ அது மெதுவா குறைஞ்சிட்டே இருந்தது. ஏன்னா ஒருத்தர் உலகத்துல இருந்த போது ஆன்மீகத்தினுடைய மீது ஈர்ப்பு வருது. அப்ப அந்த ஈர்ப்பு வைராகியத்தை கொண்டுட்டு வந்தது. அந்த வைராகியம் வாழ்க்கையில ஒரு புரட்சியை ஏற்படுத்துச்சு. ஆனா மெதுவா வைராகியத்தோட நடந்துட்டு இருக்கும் போது ஒரு சுவையின்மை வந்துருது. வைராகியத்திற்கும் வகைகள் இருக்கு. ஒண்ணு பரபரப்பான வைராகியம், ஒண்ணு வந்து தற்காலிகமானது, ஒண்ணு நிரந்தரமானது. புரிதலுடன் வரக்கூடிய அந்த வைராகியம் நிரந்தரமா இருக்கும். ஆனா கட்டாயப்படுத்தப்பட்டோ இல்ல ஏதாவது சம்பவத்தால வந்ததோ தற்காலிகமா இருக்கலாம். ஒருவேளை ஒரு நெருங்கியவர் வந்து உடலை விட்டுட்டு போயிருக்கலாம், ஏதாவது திடீர் சம்பவம் நடந்திருக்கலாம், அப்போ வைராகியம் வந்திருக்கலாம். ஆனா சில நேரங்கள்ல தற்காலிக வைராகியமும் நிரந்தரமா மாறிடும். துளசிதாசரனுடைய வாழ்க்கையில அது வந்து நடந்தது நம்ம பார்க்கலாம். அதாவது கொஞ்ச காலத்திலேயே நீண்ட கால வைராகியம் வந்துருச்சு அவருக்கு. அது போல அந்த நிறுவனத்துல கூட மெதுவா உலக விஷயங்கள் மேல ஈர்ப்பு அதிகரிச்சுது. அங்க இருந்த வைராகிகள், பரம வைராகிகள் கூட உலகத்தில் மேல ஈர்க்கப்பட்டாங்க. அதாவது மாயை நுழைஞ்சிடுச்சு. அந்த காலத்துல மொபைல் போன்கள் வந்துருச்சு, மொபைல்ல உலக விஷயங்கள் எல்லாமே இருந்துச்சு. மெதுவா அவங்களுக்குள்ள தொடர்புகள் உருவாச்சு, வீழ்ச்சி ஆரம்பமாச்சு. அது காரணமா வைராகியத்தோட வந்தவங்க விலக தொடங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் மெதுவா வெளியேற தொடங்கினாங்க. உலகத்துல நடக்கிறது இங்கும் நடக்கலாம். அதனால இந்த முரளியில பாபா கொடுத்த லட்சியம் என்னன்னா, சில நேரங்கள்ல நம்முடைய லட்சணங்கள் மற்ற ஆத்மாக்களை வைராகியத்தால நிரப்பும் வகையில இருக்கிறது இல்ல, அவங்கள இறை அன்பிற்கு அருகில கொண்டுட்டு வரக்கூடிய அந்த வகையில வைராகியம் இருக்கிறது இல்ல. நேத்து வந்து ஒரு சகோதரர் கேட்டாரு, உலகத்துல இருக்கிற போது மதுவன் மீது உயர்ந்த
நினைவுகள் இருக்கும். ஆனா இங்க வந்து நீண்ட காலம் சேவை செய்யும் போது சில புருஷார்த்தி ஆத்மாக்கள் தெரியுறாங்க. ஆனா குறைவா புருஷார்த்தம் செய்யறவங்க அதிகமா தெரியுறாங்க. அவங்களுடைய தாக்கம் நம் வாழ்க்கையில அதிகமாகுது. அவங்களை எப்படி சாட்சியா பார்க்கணும்? பாபா சொன்ன சாட்சி நிலை ரொம்ப உயர்ந்த நிலை. எல்லாம் நமக்கு ஏற்றபடி நடந்துட்டு இருக்கும் போது சாட்சியா இருக்கிறது சாட்சி நிலை கிடையாது. வாழ்க்கையில சில சம்பவங்கள் நடக்கும், அப்போதான் கலக்கத்துல அசையாம இருக்கணும். வாழ்க்கையில எதுவும் நடக்காம இருக்கிறப்போ அசையாம இருந்தா அதை சாட்சி நிலைன்னு நம்மளால சொல்ல முடியாது. இங்க பாபா ஒரு சக்தி வாய்ந்த உதாரணம் கொடுத்தாரு. ஒரு குழந்தை சின்னதா இருக்கும்போது ஏதாவது கடினமான வேலையை செய்ய முடியலைன்னா இல்ல கஷ்டமா உணர்ந்தா அம்மா நீங்களே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுது. ஆனா இந்த ஞானத்துல நமக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது பாபா கண்களுக்கு தெரியறதில்லை. சூழ்நிலைகள் வந்தா ஞானத்தினுடைய பாயிண்ட்ஸ் எல்லாம் பறந்துருது. அப்போ பாபா இதை நீங்க எடுத்துக்கோங்க அப்படிங்கிறது எப்படி சொல்றது? ஞானத்தின் காரணமா சொன்னாலும் அந்த நேரத்துல உணர்வு என்ன? பாபா உண்மையிலேயே எடுத்துட்டாரா? நமக்கு லேசான உணர்வு வரலாம், மகிழ்ச்சியும் வரலாம். ஆனா பாபா எப்போதும் எடுத்துட்டே இருக்க மாட்டாரு. குழந்தை திறமையற்றதா இருக்கும் வரைதான் பாபா எடுத்துக்குவாரு. குழந்தை திறமையானதா மாறிடுச்சுன்னா பாபா எடுத்துக்க மாட்டாரு. ஏன்னா தேவையான எல்லா முறைகளையும் அவரு ஏற்கனவே கற்று கொடுத்துட்டாரு. எப்போ சிறிய குழந்தை போல நாம நடந்துக்க கூடாது. கூப்பிட்டா வருவேன், உதவி செய்வேன்னு பாபா சொல்றாரு. அதாவது உதவி தேவைப்படுறது நம்ம இன்னும் திறமை அடையலைனா அப்படிங்கிறது தான் காட்டுது. ஞானத்தை முழுமையா ஜீரணிக்காத வரைக்கும் தான் பாபாவினுடைய உதவி தேவைப்படும். ஜீரண சக்தி சரியில்லாதவருக்கு தான் அதை சரி செய்ய தேவையான எல்லா ஞான முறைகள் எல்லா மருந்துகளும் வந்து அவரு கொடுத்துடுறாரு. சரியான நேரத்துல எடுத்துக்கோங்க. ஆனா சில நேரங்கள்ல பாபா சொல்றதுன்னு உணர்வை அதே உணர்வோட நாம புரிஞ்சுக்கிறது இல்ல. குழந்தையாவும் ஆகணும், சில நேரங்கள்ல நாம உரிமையாளரை போலவும் ஆணையிடுறோம். பாபா இத பண்ணுங்க அப்படின்னு நீங்களே வந்து சொன்னீங்க, அதனால நீங்களே செய்யுங்க. ஆனா முரளியில பாபா எங்க குழந்தையா இருக்கணும், எங்க உரிமையாளரா இருக்கணுங்கிறத சொல்லியிருக்காரு. நான் இந்த உடலினுடைய உரிமையாளர், என்னுடைய கர்மேந்திரியங்கள் என் பணியாளர்கள். அதை வந்து சரியான முறையில சரியான திசையில பயன்படுத்தினா கரன்ஹார் அப்படிங்கிற சொல்லினுடைய உண்மை பொருளை வாழ்க்கையில நிரூபிக்க முடியும். திரும்ப சாட்சி நிலையையும் அனுபவிக்க முடியும். இதுல 2வது பாயிண்ட் லட்சணம், 3வது சிவ் பாபா. முதல் பாயிண்ட நம்ம விட்டு வச்சிருக்கோம். ஏன்னா முதல் பாயிண்ட் வந்து உலகளாவிய சத்தியம். அதாவது உலகத்துல யாரா இருந்தாலும் பிராமணன், ஞானி, அஞ்ஞானி எல்லாருக்குமே பொருந்தக்கூடியதுதான் சத்தியம். அதாவது உதாரணமா 2 கூட்டல் 2 4, அது எல்லாத்துக்குமே ஒண்ணுதானே. இது அவசியம் இல்லை. ஒருவர் வந்து ஹிந்துவா இருந்துச்சுன்னா அவருக்கு 4 தான். இன்னொருத்தர் முஸ்லீமா இருந்தா, வேற ஜாதியா இருந்தா அவருக்கும் 4 தான். ஒருத்தருக்கு 4 இன்னொருத்தருக்கு 6 அப்படிங்கிறது கிடையாது. அதனால உலகளாவிய சத்தியம், அதாவது சமன்பாட்டினுடைய முடிவு பதில் எதுவா இருக்கோ அது சத்தியமா தான் இருக்கும். பாபா சொல்றது போல சத்தியம் சத்தியமா தான் இருக்கும். அதை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ திடீர்னு பாபா இந்த முரளியில எதுவும் நடக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. திடீர்னு எதுவும் நடக்கலாம் அப்படின்னா திடீர் அப்படிங்கிறதுக்கு எத்தனை வகைகள் இருக்கு? உலகத்தினருடைய பார்வையில திடீர் சம்பவங்கள் எத்தனை வகையா இருக்கலாம்? காலம், நபர், இடம், சூழ்நிலை இல்லையா? ஒருத்தருக்கு எது வேணாலும் நடக்கலாம். ஒரு சூழ்நிலை வரலாம், திடீர்னு இடமாற்றம் நடக்கலாம், திடீர்னு இயற்கை தரப்புல இருந்து மாயை, அரசாங்கத்துக்கிட்ட இருந்து திடீர்னு விதிகள், உத்தரவு, ஆணைகள் எல்லாமே ஏற்படுது. உலக சூழ்நிலைகள் பார்க்க வேண்டியதா இருக்கு. உலக போரு, திடீர் கணக்கு வழக்கு, திடீர்னு ஒரு நோய் வர்றது, திடீர்னு ஒரு தொற்று நோய், கொரோனா வந்தது மாதிரி. அப்போ அது வர்றதுக்கு முன்னாடி ஏதாவது அறிவிப்பு வருமா? அதனால பாபாவும் அந்த சூழல்ல திடீர் அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்துறாரு. எந்த வகையான சூழ்நிலைகளும் வரலாம். திடீர்னு ஒரு சம்பவம் நடக்கலாம், ஒரு சூழ்நிலை வரலாம், பிரச்சனைகள் வரலாம். நம்ம ஏதாவது திட்டம் போடுறோம். இந்த முரளியில பாபா சொன்னாரு தந்தையை போல ஆகணும். தலைப்பும் அதுதான். புதிய உலகம், புதிய ஆண்டு வரப்போகுது. புதிய வருஷத்தை முன்னிட்டு இந்த முரளி சொல்லப்பட்டிருக்கு. பாபா சொல்றாரு புதிய ஆண்டுல நீங்க எல்லா ஆத்மாக்களுக்கும் பாபாவினுடைய செய்தியை கொடுத்து அவங்களுக்கு தங்க பரிசு, அதாவது தங்க யுகத்தினுடைய பரிசை கொடுக்கணும். தந்தைய போல ஆக்கத்துக்கு பாபா ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. அது என்ன? தலைப்புல இருந்தது. அதாவது இயல்பான இயற்கையா ஆகணும், தேகி அபிமானி ஆகக்கூடிய நிலை. அதுதான் இயல்பா இயற்கை. இந்த திடீர் அப்படிங்கிற வார்த்தைய உலகத்தினர் பார்வையில பயன்படுத்தும் போது அந்த வார்த்தையை கேட்ட உடனே நினைவுக்கு என்ன வரணும்? எவர் ரெடி, கல்யாணக்காரி டிராமா, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளான் இருக்கு இல்லையா? மருத்துவமனைகள்ல வந்து அடிக்கடி வந்து ட்ரில்ஸ் நடத்தப்படுது.
மார்க் ட்ரில் வந்து நடத்துறாங்க. சில நேரத்துல வந்து சைரன் ஒலிக்கப்படுது. ஏன்னா திடீர்னு எதுவும் நடக்கலாம். கோட் ப்ளூ, கோட் ரெட், கோட் பிங்க், கோட் கிரீன், பல விஷயங்கள் இருக்கு. ஒருத்தர் சுற்றுலா போறப்போ திடீர்னு கரடி நினைவுக்கு வரலாம். இந்த திடீர் சூழ்நிலை வந்துச்சுன்னா என்ன செய்யறது? இந்த சூழ்நிலைகள்ல நம்ம எப்படி நன்மையை பார்க்கணும்? உதாரணமா திடீர்னு ஒரு கரடி வந்துருச்சுன்னா என்ன பண்றது? கரடி என்ன செய்யணுமோ அதை செய்யும். அப்போ சாட்சியா ஆகிடலாமா? நம்ம எதுவும் செய்ய முடியாத போது சாட்சியா ஆயிடலாமா? சாட்சி எதுவும் செய்யாது. இது என்ன மாதிரியான விஷயம்னா, இங்க தீ பிடிச்சிட்டு இருக்கு, அப்போ நம்ம சாட்சியா ஆகிடலாமா அப்படின்னு நினைச்சா சரியா? ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அப்படி இல்லை. அந்த நேரத்துல கவனிக்கணும். காலம், நேரம், சூழ்நிலையை பார்த்து ஒரே ஒரு முறை வேலை செய்யாது. பல நேரங்கள்ல காலம், நேரம், சூழ்நிலையை பார்த்து நாம முடிவெடுக்கணும். நேத்து கூட இதை பத்தி நம்ம பேசணும். பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் மற்றும் ஸ்ரீமத் மன்மத். மன்மத் மற்றும் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். ஒரு சகோதரர் கேட்ட கேள்வி இது. நீங்க மவுண்ட் அபுல இருந்து கீழே இறங்கி வரும்போது திடீர்னு ஒரு வாகனம் வந்தது, நீங்க ஓரமா விலகுனீங்க. அது மன்மத்தா அல்லது ஸ்ரீமத்தா? அது பிரசன்ஸ் ஆஃப் மைண்டா இல்ல ஸ்ரீமத்தா? அந்த நேரத்துல அந்த சூழல்ல ஸ்ரீமத் என்ன சொல்லுது? இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அது எதுவும் சொல்றது இல்ல. இங்க நீங்க தான் முடிவெடுக்கணும். கேள்வி என்னன்னா, இது மன்மத்தா இல்ல பிரசன்ஸ் ஆஃப் மைண்டா? உதாரணமா நீங்க மலையில இருந்து இறங்கி வர்றீங்க, திடீர்னு வாகனத்துல பெட்ரோல் இல்லைன்னு தெரியுது. அப்போ 1 கிலோமீட்டர் திரும்ப மேல போய் திரும்ப கீழே வரீங்க. இது வந்து பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். கேள்வி என்னன்னா, பிரசன்ஸ் ஆஃப் மைண்டுக்கும் மன்மத்துக்கும் என்ன வித்தியாசம்? காலம், நேரம், சூழ்நிலையை பார்த்து சில முடிவுகள் எடுக்க வேண்டி இருக்கும். அது அவசியமானதா இருக்கும். ஒருவருடைய சூழ்நிலையே வேறுபட்டதா இருக்கும். அந்த சூழ்நிலையினுடைய விளக்கம் முரளியில அப்படியே இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. 100 விதமான சூழ்நிலைகள் இருக்கலாம். பாபா ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையை பற்றியே பேசுறது கிடையாது. அவர் அந்த கோட்பாட்டை பத்தி பேசுறாரு. பாபா ஒரு விஷயத்த சொல்றாரு, இப்படிப்பட்டது நடக்கலாம். அதுக்காக தான் திடீர்னுங்கிற சொல்ற பாபா பயன்படுத்துறாரு. பாபா குறிப்பா கொரோனா வரும், அப்போ நீங்க புருஷார்த்தம் செய்யணும் அப்படின்னு சொல்லல. திடீர்னு எதுவும் நடக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அந்த எதுவும் என்பதற்குள்ள பல விஷயங்கள் வரலாம். இன்னைக்கு சாக்கார முறையில பாபா சொல்லியிருக்காரு, நீங்க முழு வருஷத்தையும் பெற விரும்பினா முழுமையா பாபாவின் மேல அன்பு வச்சிருக்கணும். இப்ப பாபா சொன்னாரு, முழு வருஷத்தை பெறணும்னா முழு அன்பு இருக்கணும். ஆனா நமக்கு பாதி அன்பு உலகத்தின் மேல இருக்கு, பாதி தேகதாரிகள் மேல இருக்கு, கொஞ்சம் பிராமண குடும்பத்தின் மேல இருக்கு, கொஞ்சம் பகவான் மேல இருக்கு. நம்ம எவ்வளவு வைக்கிறோமோ அவ்வளவுதான் கிடைக்கும். முழுமைனா முழுமை, அதுல சதவீதம் கிடையாது. 100% சுதாமாவை பத்தி சொல்லுவாங்க இல்லையா? அவன் கிட்ட கொஞ்சம் அரிசி தான் இருந்தது, ஆனா அதுல பாதிய தனக்காக வச்சுட்டு பாதிய கிருஷ்ணருக்கு வந்து கொடுத்தாரு. கொடுக்கல, இருந்த எல்லாத்தையுமே வந்து 100% கொடுத்தாரு. சுதாமா 100% கொடுக்கறப்பதான் கிருஷ்ணரும் 100 கொடுத்தாரு. இது சமர்ப்பணத்தினுடைய விஷயம். ஒரு முறை உலகத்துல நடந்த சம்பவம். கல்லூரியில ஆசிரியர் வந்து வீட்டு பாடம் கேட்கக்கூடிய நாள்ல நாங்க ஓடிட்டோம். ஒரு தோட்டம் இருந்துச்சு, அது எப்பவும் காலியா இருக்காது. எங்காவது ராம கதை, பாகவதம், புராணம் நடக்கும். அந்த நேரத்துல தருண் சாகர்ஜி மகாராஜ் வந்து அங்க வந்திருந்தாரு. அவர் வந்து பிரசங்கம் செஞ்சுட்டு இருந்தாரு. நான் கேட்ட வார்த்தைகள் இது மட்டும்தான், ஏதாவது பெறணும்னா ஏதாவது இழக்கணும். இது வந்து சின்ன வயசுல இருந்தே கேட்ட விஷயம். ஆனா அடுத்ததா அவர் சொன்னாரு, நிறைய பெறணும்னா நிறைய இழக்கணும். அதுல அவரு நிற்கல அந்த விஷயத்தோட. எல்லாத்தையும் பெறணும்னா எல்லாத்தையும் இழக்கணும். இந்த ஞான மார்க்கத்துல இதேதான் பொருந்தும். கொஞ்சம் பெறணும் அப்படின்னா கொஞ்சம் இழக்கணும், நிறைய பெறணும்னா நிறைய இழக்கணும், எல்லாத்தையும் பெறணும்னா எல்லாத்தையும் இழக்கணும். ஆனா இது ஒரு தவறான புரிதல். உண்மையில எதையும் இழக்கிறது இல்ல, பெறக்கூடிய விஷயம்தான் நடக்குது. ஏன்னா எந்த உறவால நமக்கு துக்கம் ஏற்படுதோ அந்த உறவை மாத்தி பாபாவோட உறவு வச்சுக்கிறோம். அப்போ துக்கத்துல இருந்து விடுதலை கிடைக்கும். இப்படி பல விஷயங்கள்ல இந்த முரளியில பாபா சொல்லியிருக்காரு. திடீர்னு எதுவும் நடக்கலாம். திடீர்னு ஏதாவது நடந்ததுக்கு அப்புறம் பயிற்சி செய்ய முடியாது. பயிற்சி இப்பவே தேவை. இங்க தீ பிடிச்சதுக்கு அப்புறம் வெளியே போய் கிணறு தோண்டி தண்ணீர் எடுத்துட்டு வந்து தீய அணைக்க முடியாது. அதுக்குள்ள எல்லாமே சாம்பல் ஆயிடும். அதனால முன்கூட்டியே தயாரிப்பு வேணும். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல மனக்கண்ணுல காணணும். நம்ம ஒருத்தர்கிட்ட நமக்கு ரொம்ப பற்று இருக்கலாம். அந்த ஆத்மாவே நம்ம விட்டு போயிடலாம், உடலை விட்டுட்டு போயிடலாம். ஒருத்தர் மேல அதிக நம்பிக்கை இருக்கலாம், அவங்க துரோகம் பண்ணலாம். ஒருத்தர் மேல ஆழ்ந்த பற்றுதல் இருக்கலாம், அவர் வந்து அதை புண்படுத்தலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல மனசுல கற்பனை செஞ்சா அப்போ அது உண்மையில வந்து நடக்கிறப்போ என்ன ஆகும்? அதுல இருந்து ஈஸியா வெளிவர முடியும். அதனால
நல்லதை யோசிங்க, நல்லதை பேசுங்கன்னு சொல்லுவாங்க. இந்த ஞான மார்க்கத்துல இந்த சுபம் அப்படிங்கிற சுற்றிலேயே பல அசுபங்கள் நடந்துருது. அசுபத்தை பத்தி பேசுனா சுபத்தை பத்தி அதிகமா பேசப்படுது. அதாவது அசுபத்தை பத்தி பேசாததால நல்ல விஷயங்களை பத்தி அதிகம் பேசுறோம். அதனால தேவையில்லாத மேல ஈர்ப்பு ஏற்படுது, தேவையில்லாத மேல நம்ம அட்ராக்ட் ஆகிறோம். ஏன் பிராமண வாழ்க்கையில ஒரு பிரம்மா குமார் ஒரு பிரம்மா குமாரியோட தொடர்புல இருக்கிறத நம்ம பாக்குறோம்? ஏன்னா வாழ்க்கையே இந்த யஜ்யத்துல முழுமையா அர்ப்பணித்தவர் கூட இன்னும் உலக விஷயங்கள்ல ஈர்ப்போட இருக்கிறத பாக்குறோம், இன்னும் உலக பொருட்களை சேகரிக்கிறத பாக்குறோம், இன்னும் அந்த துச்சமான விஷயங்கள்ல துச்சம்னு கூறி வைத்திருக்கக்கூடிய அந்த பொருட்கள் மேல ஈர்ப்பு இருக்கு. அதை துச்சமானவைன்னு சொல்லி வச்சிருக்கோம். ஆனாலும் அதுக்கு பின்னாடி ஈர்ப்பு இருக்கு. அதுக்கு கணக்கு வழக்கு காரணம் சொல்லப்படுது. உண்மை பாதையில நடக்க தேவையான சக்தி இல்லாத போது முரளியினுடைய வாக்கியங்களை எடுத்துட்டு இது டிராமா தான், இது எப்பவும் நடந்துட்டே வந்திருக்கு, அதனால இதை செய்ய வேண்டியதுதான் அப்படின்னு நியாயப்படுத்தப்படுது சில விஷயங்கள். ஆனா உண்மை என்னன்னா, நாம இது துச்சம் அப்படின்னு உலகத்தினர் சொல்லக்கூடிய வகையில விஐபிஸ், அரசியல்வாதிகள், நடிகர்கள் இவங்களுக்கு ஏன் நாம மரியாதை செஞ்சு வரவேற்பளிக்கணும்? ஏன் அவங்கள நம்ம ஃபாலோ பண்ணணும்? அதுக்கே நம்ம சேவைங்கிற பிரேயர் வச்சிருக்கோம். அது சேவைனா ஏன் அவங்களோட செல்ஃபி எடுக்கணும்? ஏன் குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு போகணும்? அங்க ஞானம் கொடுக்க போறோமா? ஒரு புகைப்படம் எடுத்துட்டு அதை மீடியால வெளியிட்டு மொபைல்ல வச்சு ஸ்டேட்டஸா ஷேர் பண்றதுனால என்ன சேவை நடந்தது? உங்களுடைய அணுகுமுறை அப்படிப்பட்டதா இருக்கு. சோ மூன்றாவது பாயிண்ட், திடீர்னு நம்மளுடைய புத்தி கெடலாம். இந்த ஞான மார்க்கத்தில் நடந்துட்டே இருப்போம், வெள்ளையாடை அணிஞ்சிட்டோம், பேட்ச் போட்டுட்டோம் அப்படிங்கிறதுக்காக மட்டும் பாதுகாப்பு கிடைச்சிடாது. ஒரு மகத்தான ஆத்மா புருஷார்த்தம் செஞ்சுட்டு இருக்கலாம், வெள்ளையாடையும் அணிஞ்சிருக்கலாம், பேட்சும் போட்டிருக்கலாம், தன்னுடைய தியாகம் மற்றும் தவத்தினுடைய சக்தியால உலக ஆத்மாக்களுக்கு ஊக்கமளிச்சிட்டு இருக்கலாம். அந்த உலக ஆத்மாக்கள் நம்மை அந்த கோணத்திலேயே பார்த்துட்டும் இருக்கலாம். நாமோ அவங்களுடைய நம்பிக்கையை பயன்படுத்திட்டு இருக்கலாம். அப்படியும் செய்யக்கூடாது. அதனால திடீர்னு எதுவும் நடக்கலாம். இரண்டாவது லட்சணம், லட்சியம் மற்றும் லட்சணம் பாபா சொல்லியிருக்கார் இல்லையா? அப்போ கராவன்ஹார்னா பாபா, நாம இந்த சத்திய மார்க்கத்துல நடக்கும் போது எப்பவும் ரெண்டு விஷயங்களை எதிர்கொள்ள வேண்டி வரும். அது என்ன? ஒவ்வொருத்தரும் அதை கடந்து போக வேண்டியதுதான். ரெண்டு விஷயங்கள் நிச்சயமா இருக்கும், ரெண்டுக்கும் மேல இருக்கலாம், ஆனா இந்த ரெண்டு இருக்கும். சத்தியத்தை தொந்தரவு செய்ய முடியும், தோற்கடிக்க முடியாது. சத்தியத்தை தொந்தரவு செய்ய முடியும். அந்த ரெண்டு விஷயங்கள் என்ன? ஒன்று எதிர்ப்பு, இன்னொன்று நிந்தனை. அவமதிப்பு வரும், கடைசியில பாராட்டும் வரும், ஆனா அது தொலைதூரம் வரை தெரியாது. சத்தியத்தினுடைய பாதையில எப்பவும் நீங்க தனியாவே நிப்பீங்க. அந்த பாதையை நீங்க கிராஸ் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் உங்க பின்னாடி ஒரு பெரிய அணிவகுப்பு இருக்கும். உலகத்துல புதிய புரட்சியை கொண்டு வந்தவங்க யாரா இருந்தாலும், ஆன்மீக உலகத்திலேயோ இல்ல உலக வாழ்க்கையிலேயோ பல ஆத்மாக்களுக்கு ஊக்கமளிக்கும் அந்த புதுமையை கொண்டு வந்தவங்க யாரா இருந்தாலும் அவங்க எதிர்ப்பையும் சந்திச்சிருக்காங்க, கடுமையான உழைப்பையும் எதிர்கொண்டிருக்காங்க. இதுக்கு ஒரு உதாரணம் இருக்கு. மாலிக் ஷிவ் பாபா தான் அப்படிங்கிற விஷயத்துல பாபா ஒரு உதாரணம் கொடுத்திருக்காரு. நான் ஒரு ட்ரஸ்டி அப்படிங்கிற புரிதலோட நடக்கணும். பாபா சொல்ற மாதிரி நீங்க கரன்ஹார், அதாவது ட்ரஸ்டி. அதே போல பாபா யாரு? கராவன்ஹார். அதுக்காக எல்லாமே பாபா தான் செய்வாரு அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. வாழ்க்கையினுடைய சில முடிவுகளை நாமும் எடுக்க வேண்டி வரும். பல கேள்விகள் கேட்டு அதை இன்னொருத்தர் மேல நம்ம தள்ளிவிட நினைக்கிறோம். நான் மேரேஜ் பண்ணிக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம். இது எங்கேயோ ஒரு வகையில சாக்கு போக்கு. பாபா முரளியிலேயே பல பதில்களை சொல்லியிருக்காரு. சாக வேண்டி இருந்தாலும், அழிய வேண்டி இருந்தாலும், தொடப்பம் போட வேண்டி இருந்தாலும், வேற எங்காவது போக வேண்டி இருந்தாலும் அதை பண்ணுங்க, ஆனா இந்த மார்க்கத்தை விடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ஒரு சுதந்திரமான வாழ்க்கை, அந்த சுதந்திர வாழ்க்கைய வாழணும். பிரம்மா பாபா அவரே சொல்லியிருக்காரு, நான் அந்த படிக்கட்டுல ஏறி அங்க விழல, நீங்க ஏன் ஏறுறீங்க? பார்க்கணும்னா குடும்ப வாழ்க்கையினுடைய அனுபவங்களை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு விஷயம், சூழ்நிலை வந்தா அதுல இருந்து வெளியே வரணும். நீங்க ஒருவருக்காக நல்லது செய்ய போனாலும் நிந்தனையையும் சிரமங்களையும் எதிர்கொள்ள வேண்டி இருக்கும். அப்போ கர்நாடகா பிஜாப்பூர்ல GR கோபிந்த்நாத் இருந்தாரு. அவர் ₹1 விமான பயணம்
செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை உருவாக்கினாரு. இது வந்து 2003 வருஷம் நடந்த விஷயம். அவர் முதல்ல ராணுவத்துல கேப்டனா இருந்தாரு. அதுக்கப்புறம் ராணுவத்தை விட்டு சில காலம் வந்து விவசாயம் பண்ணாரு. திடீர்னு ஒரு வணிகம் செய்யணும் அப்படின்னு அவருக்கு ஒரு எண்ணம் வந்தது. குறைந்த செலவுல விமான பயணம் வழங்குறதுன்னு ஒரு வழியா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சாரு. இந்த முரளியிலையும் பாபா பரப்பு பத்தி பேசியிருக்காரு இல்லையா? மக்கள் வந்து விமான பயணம் செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்காக GR கோபிநாத் கர்நாடகா பீஜாப்பூரை சேர்ந்தவர் வந்து ஒரு முயற்சி பண்ணார். ₹1 விமான பயணம் 2003. எந்த சூழ்நிலை வந்தாலும் அசைக்க முடியாத நிலையில இருக்கணும். மணி அடிச்சுட்டே இருந்தாலும் நீங்க உங்க தீர்மானத்துல இருந்து விலக கூடாது. கோபிநாத்தோட வாழ்க்கையிலும் இது நடந்தது. பலர் வந்து தடைகளை ஏற்படுத்தினாங்க. அந்த நேரத்துல ஏற்கனவே விமான நிறுவனங்கள் வச்சிருந்தவங்க அவருக்கு கடுமையா எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அவருடைய எல்லா ஆவணங்கள் விமான போக்குவரத்து அதிகாரிகள் கிட்ட இருந்தது. விமானம் ஓடுதளத்துல இறங்க போகக்கூடிய இறுதி நேரம் வரைக்கும் கூட தடைகள் ஏற்பட்டுச்சு. கடைசியில் அவர் வாங்கி விமானத்துக்காக கடைசி கட்ட பணம் செலுத்த வேண்டி இருந்தது. அது வந்து ரொம்பவே வந்து மனசுடைஞ்சு போனாரு. ஒரு நண்பர் வந்தாரு. அந்த நண்பருக்கு வந்து இவர்கிட்ட பணமே இல்லை, ஏற்கனவே வந்து ரொம்ப கடன்ல இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுது. அவர் தன்னுடைய சகோதரியினுடைய திருமண இன்விடேஷன் கொடுக்கறதுக்காக வந்திருந்தாரு அவருடைய நண்பர். அதை வந்து கொடுத்துட்டு போயிட்டாரு. கோபிநாத் வந்து அந்த கவலையில மூழ்கி இருந்தாரு. அதுக்கப்புறம் திடீர்னு பேங்க்ல இருந்து ஒரு கால் வந்தது அவருக்கு. பேங்க்குக்கு வர சொன்னாங்க. அப்ப வங்கி மேலாளர் கேட்டாரு, உங்களுடைய கணக்குல இந்த பணம் எங்கிருந்து வந்துச்சு? தொடர்ந்து பரிவர்த்தனைகள் வந்து நடந்துட்டே இருந்திருக்கு. கோபிநாத் சொன்னாரு, எனக்கே தெரியல. அதுக்கப்புறம் ஒரு கிராமத்துல இருந்து ஒரு தொலைபேசி அழைப்பு வந்துச்சு. ஒரு முதிய தாய் வந்து சொன்னாங்க, மகனே நீ வந்து கவலைப்படாத, நாங்க வந்து எங்க நிலத்தை அடமானம் வச்சுட்டோம், வித்துட்டோம், நீ வந்து உன்னுடைய விமான கனவை வந்து நிறைவேத்து அப்படின்னு சொன்னாரு. அப்படின்னா திடீர்னு வர்றது சூழ்நிலைகள் மட்டும் கிடையாது. திடீர்னு இறைவனுடைய உதவியும் வரலாம், திடீர்னு ஈஸ்வரிய உதவியும் வரலாம். நாம வந்து ஒரு லட்சியத்திற்காக கராவன்ஹார் பாபா தான் அவர் மாலிக் அப்படின்னு சொல்ற போது அவர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. இது வந்து அவருடைய காரியம், இது சத்தியத்தினுடைய பாதை. ஆனா அசத்தியத்தினுடைய பல்வேறு கவர்ச்சிகளும் வரும். இதை உங்களுக்கு தர்றோம், இதை வந்து செஞ்சு தரோம், இதை செய்யுங்க, தவறான காரியம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி வாய்ப்புகள் வரும். லஞ்சம் கொடுக்கறதும் இப்படிதான், இந்த வேலையை பண்ணுங்க உங்களுக்கு இதை தரோம் அப்படின்னு சொல்லி. ஆனா இல்ல, நம்ம சத்தியத்தினுடைய வழியில இருக்கும். பகவானை தவிர வேறு யாருடைய உதவியும் எடுக்க வேண்டிய நிலை வந்தாலும் அசத்தியமான முறையில சத்தியத்தை நிரூபிக்க உதவி வாங்கினா உலகத்துல தவறான காரியங்களை செய்பவங்களுக்கு ஏற்படக்கூடிய நிலைதான் நமக்கும் ஏற்படும். அதனால இது சத்தியத்தினுடைய பாதை. ஒரு முறை ஒரு நபர் வந்து தாதிக்கு ஒரு காசோலை அனுப்பி இருந்தாரு. பெரிய தாதி அவருடைய வாழ்க்கை அனுபவத்தை சொன்னாரு. அந்த காசோலை அனுப்பிய நபர் வந்து லஞ்சம் வாங்கக்கூடியவர். அப்ப வந்து தாதி சொன்னாரு, இந்த ஞானத்தை வாழ்க்கையில கடைபிடிக்காதவர், இந்த ஞானத்தினுடைய ஸ்ரீமத் படி நடக்காதவர், அவருடைய பணத்தை நாங்க ஏத்துக்க மாட்டோம். இன்னைக்கு காலத்துல பார்க்கும்போது இந்த யஜ்யத்துல நம்முடைய மனோவிருத்திகள் மாறுது அப்படின்னா அந்த பணம் வந்து வேற எங்கிருந்தோ வந்திருக்கணும். அதனால நமக்கு சுத்தமான மனம், சுத்தமான சங்கல்பம் மட்டும் கிடையாது, சுத்தமான பணமும் தேவை. அப்போ பாபா வந்து எதை செய்ய சொன்னாலும், எவ்வளோ செய்ய வேண்டி இருந்தாலும் நாம தலை குனிய கூடாது, நம்முடைய சத்தியத்திலிருந்து விலகக்கூடாது. நல்லது. ஓம் சாந்தி. அன்பின் கடலின் பாபா, குணங்களின் பொக்கிஷம், அன்பான இதயமுள்ள பாபா, ஞான சூரியன் நீ, ஞான கடல் பாபா, சாந்தியின் தாதா இணைய பாபா. சத்யம் சிவம் சுந்தரம் சிவ பாபா, சத்யம் சிவம் சுந்தரம் சிவ பாபா.
வாழ்க்கை அளிப்பவர் நீ ஒருவரே பாபா. சத்கதியின் மார்க்கத்தை காட்டுபவர் பாபா. முக்தியின் வாயிலை திறப்பவர் பாபா. அகாலமூர்த்தி என அழைக்கப்படுபவர் பாபா. சத்யம் சிவம் சுந்தரம் சிவ பாபா. சத்யம் சிவம் சுந்தரம் சிவ பாபா. பரமாசிரியர் ரத்னாகர் பாபா. மனிதனை நாராயணனாக்குபவர் பாபா. துக்கத்தை அகற்றி சுகம் வழங்குபவர் பாபா. நான் என்றும் உங்களுடையவன் பாபா. சத்யம் சிவம் சுந்தரம் சிவ பாபா. சத்யம் சிவம் சுந்தரம் சிவ பாபா. அஞ்ஞானத்தை அகற்றி ஞானத்தை பொழியும் பாபா. பிரம்மா மூலம் புதிய யுகத்தை உருவாக்கும் பாபா. திரிமூர்த்தி திரிகாலதரிசி திரிநேத்ரி பாபா. ஒவ்வொரு கணமும் பாதையை காட்டும் பாபா.